ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் மோனிகா பேசுகிறேன். நான் ஜெஃபர்சனோட ஆனுவல் டேக்கு தான் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. ஸோ இது நாங்கள் எப்போயோ ஃபஸ்ட்டே நாங்கள் போயிட்டோம். இது 2வது நாங்கள் வெளியில் போய் பானிபூரிலாம் சாப்பிட்டோம். ஏன்னா முதல்ல வந்தோன்னே ஃபாதர் கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ட்ராஃபீஸ் கொடுத்தாங்க, இந்த கிராஜுவேஷன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிராஜுவேஷன் பசங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளில போய் சாப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கே அந்த பாட்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வைப்பாக இருந்துச்சு, நல்லா இருக்கே அப்படின்ட்டு. யார் யார் எத்தனை பேர் அவங்க பசங்களோட ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போவீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே இந்த பாட்டு தான் ஜெஃபர்சன் ஆடினா, சிக்குமங்கு சிக்குமங்கு செக்கப்பப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போவுமே வருஷம் ஜெஃபர்சனை ஃப்ரண்ட்டில் நிற்க வைப்பாங்க. இந்த வருஷம் பிள்ளைய பின்னாடி நிற்க வச்சுட்டாங்க. அதனால் குழந்தை எனக்கு ஆடுனே நாங்கள் சரியாகவே பார்க்கல, ஏன்னா நாங்கள் சைடில் நின்றுட்டுருந்தோம். ஸோ அதனால எங்களால் பார்க்க முடியல. அதே மாதிரி எந்தெந்த கிளாஸ்னு அலௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை இந்த வருஷம். போன வருஷம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி வராங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வராங்கன்னுவாங்க. இந்த வருஷம் மொத்தமாக பாட்டு பேரை மட்டும் போட்டு விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு சுத்தமாக இந்த வருஷம் பிடிக்கவே இல்லை. அண்ட் அதே மாதிரி பசங்கள்லாம் ஆடி முடிச்சுட்டு நான் ஜெஃபர்சனை தேடிட்டுருக்கேன், எங்கேன்னு. அதுக்கப்புறமா ஜெஃபர்சனை தேடி நான் இப்படி போகிறேன். அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ஜெஃபர்சன் அங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. வேலை ஓடி போய் பார்க்குறேன். எனக்கு ஷாக்கு. மீசெல்லாம் அரைஞ்சிட்டு நிற்கிறான். நான் எந்த குறையும் என் பிள்ளைங்களுக்கு வச்சது கிடையாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டேவாக இருக்கட்டும், ஆனுவல் டேவாக இருக்கட்டும், ஸ்கூலில் என்ன ஒரு இதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் நின்றுடுவேன். வீட்லேயும் சரி, பசங்க விளையாடுற டாய்ஸ்லேயும் சரி, சாப்பிட்றதுலேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் என் பிள்ளைங்களுக்கு நான் எந்த குறையும் வச்சதில்லை. அதில் ப்ரவுட் மதராக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அவனை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் ஜெஃபர்சனை தூக்க முடியல, அதுக்கான சக்தி எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் என் பிள்ளையை நான் தூக்கி வச்சுட்டு அந்த சந்தோஷத்தை நான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஜெஃபர்சன் நல்லா இருக்காங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவனை பார்க்கும்போது அந்த காலத்து ஹீரோ, இந்த குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே அதில் வருவார், அவரை மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு அவனை பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ, பை.